اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய துனியாவுடைய இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைமைகளை ஒவ்வொரு கட்டங்களை அல்லாஹ் மனிதனுக்கு வைத்திருக்கிறார். மனிதனுடைய இந்த வாழ்க்கையில சகோதரர்களே, அல்லாஹு தஆலா சில நேரங்கள்ல ஒரு சந்தோஷத்தை வைப்பான், கவலை அல்லாஹு தஆலா வைப்பான், பிரச்சனைகளை அல்லாஹு தஆலா வைப்பான். இப்படித்தான் உலகத்துடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது. ஆனால் உண்மையான மூமீன்கள் யாரு என்றால், பிரச்சனைகள் ஏதாவது கஷ்டங்கள் வார நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி இபாதத்தின் பக்கம் திரும்பி பொறுமையோட இருக்கிறவர்கள் மூமீன்கள். அல்லாஹு தஆலா சோதனைகளை பிரச்சனைகளை அல்லாஹ் மனிதனுக்கு வைக்கிறது. நல்லவர்களாக இருக்கிறவர்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை அவன் இரக்கத்தினால் அல்லாஹு தஆலா வைக்கிறான். நான் பார்க்கிறோம், சிலர்களுக்கு நோய் வருகிறது. நோய் வந்தா நோய்க்கான மருந்தை செய்வார்கள், ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா குணமடையவில்லை, லேசாகவில்லை என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுடைய விடயத்தில நம்பிக்கையில் இருந்து விடக்கூடாது. உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனையை வைக்கிறது நலவுக்காக வேண்டித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின். ஒரு மோமினுக்கு வரக்கூடிய கவலை, கஷ்டம், பிரச்சனை, இது எல்லாம் அவருக்குடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கால்ல குத்துகிற ஒரு முள்ளு, கால்ல குத்துகிற ஒரு முள்ளாக இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹத்த ஷௌகத்தி ஷாகுஹா, கால்ல குத்தக்கூடிய முள்ளாக இருந்தாலும் அதனால வரக்கூடிய நோவினால அல்லாஹ் அவன் பாவத்தை தான் மன்னிக்கிறான். அப்ப உலகத்துல வார பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. பாருங்க சகோதரிகளே, நாங்க ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரி இருப்போம். வியாபாரத்துல பிரச்சனை வரும், பிள்ளைகளால பிரச்சனை வரும், குடும்பத்தால பிரச்சனை வரும், அடுத்த வீட்டால பிரச்சனை வரும். வார நேரத்தில் எல்லாம் நாம் பொறுமை செய்து அல்லாஹ்வுடைய முடிவை நாங்கள் பொருந்திக் கொண்டு உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா அதற்கான கூலிகளை எங்களுக்கு தருகிறார். ஆனா ஒரு கஷ்டம் பிரச்சனைக்கு பின்னால் அல்லாஹ் ஒரு நிம்மதியை வைப்பான். நான் படித்திருக்கிறோம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, குர்ஆன் சொல்லுகிற செய்தி. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்ததில இருந்து 70 வருடங்கள் ஒன்றுமில்லாமல் நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். 70 வருஷம், 70 வருடங்கள் நோய் இல்ல, கஷ்டம் இல்ல, பரக்கத்தாக. அவரோட வைஃப் பேரு ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தார்கள், நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள். 70 வயசாகிறது, அல்லாஹ் நோயை கொடுத்தார். இப்படியான நோய் என்றா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோய். அது சிலர்கள் சொல்வார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு புழு வந்தது, அவர்கள் கஷ்டப்பட்டார்கள், அப்படியெல்லாம் சொல்லுவது பொய்யானது. நபிமார்களுக்கு அப்படி கெட்ட நோய்கள் வாரில்ல, கேவலமான நோய்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வைக்க மாட்டான். அல்லாஹ் யாரையும் பாதுகாக்க வேண்டும். நபிமார்களுக்கு சின்ன சின்ன நோய்கள் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். எங்கட நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட கடைசி கட்டம், அவர்களுடைய அந்த 14 நாள் நோயாளியாக இருந்தாங்களே. மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட வீட்டுல தான் நோய் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட வீட்டில் இருந்துதான் ஆயிஷா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. டெஸ்டுக்கு வந்தது காய்ச்சல் தலைவலியோட தான் அந்த நோய் ஸ்டார்ட் ஆகிச்சு. அதுக்கு பின்னால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. அப்ப கெட்ட நோய்கள், மோசமான டாக்டர்மார்கள் கைவிடக்கூடிய இழிவான நோய்கள் நபிமார்களுக்கு வராது, அவர்களுக்கு அப்படி நோய் வராது. அல்லாஹ் யாரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்த இந்த நோய் அவங்களோட ஊட்டாலையும் குடும்பத்தாலையும் ஊராலையும் ஒதுக்கப்படுகிற அளவுக்கு நோய். ஊர்ல மக்களும் பார்க்கிறாங்க இந்த நோய் பொல்லாத ஒரு நோய், யாரும் சேர்றது இல்ல, யாரும் பார்க்கிறது இல்ல.
70 வருடங்கள் நோயாளியாக 20 வருடங்கள் சுகமாக இருந்து 70 வருடங்களுக்கு பின்னால நோய் ஆரம்பிக்கிறது. நோய் ஆரம்பித்து 18 வருடங்கள் நோய் அவர்களுக்கு 18 வருடங்கள் நோய். அல்லாஹ் தஆலா அந்த டைம்ல தான் அவர்கள் இந்த 14 பிள்ளைகளை அல்லாஹ் மௌத்தாக்கினார். 14 பிள்ளைகளும் மௌத்து. ஆம்பள பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள் 14 பேர்கள் மௌத்து. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்கள் வீடு வீடாக போயிட்டு வேலை தேடுவாங்க. ஏதாவது வேலை தாங்க, நான் வேலை செய்றேன், வேலை செஞ்சு சம்பாதிக்கணும், செலவுக்கு சல்லி தேவை. வீட்டுக்கு போனா வீட்டிலையும் ஆக்கள் எடுக்கிறது இல்லை, வீட்டிலையும் ஆக்கள் அவங்க எடுக்கிறது இல்லை. ஏனென்றா உங்களோட மாப்பிள்ளைக்கு உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இருக்கிற நோய் எங்களுக்கும் வரும், நீங்க நோயூட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க, வேலை கொடுக்கிறதும் இல்லை. எந்த அளவுக்கு ஒரு கட்டத்தில் அவங்களோட கொண்ட முடிய வெட்டி வித்தும் அவர்கள் சல்லி எடுத்திருக்கிறார்கள். அப்படியான ஒரு கஷ்டமான நிலைமையில தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தார். ஆனா பொறுமை செய்து கொண்டார்கள், பொறுமையாக இருந்தாங்க. என்ன தெரியுமா செய்தார்கள்? இவ்வளவு கஷ்டமான நேரத்தில் ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து சொன்னாங்க, நீங்க போய்த்து கொஞ்சம் ஒதுங்கி வேறவாக இருங்க, நான் தனிய வீட்டில் இருக்கிறேன், என்னோட நீங்க இருக்கிறதுனால உங்களையும் மக்கள் பார்க்கிறது இல்ல, உங்களையும் மக்கள் சேர்த்துக் கொள்றாங்க இல்ல, உங்களையும் மக்கள் கணக்கெடுக்கிறாங்க இல்ல, நீங்க வேறையாகிறீங்க, தனியாக இருங்க, என்னோட இருக்க வானாம். அவர்களை தனியாக வைத்தார்கள். ஆனா ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, என்னுடைய நபி, என்னுடைய கணவர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வார் என்று அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, ஈமான் அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்கள் துஆ கேட்டார்கள். என்ன துஆ தெரியுமா? ரப்பி அன்னி மஸ்ஸனிய புர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற துஆவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தவர்கள் 18 வருடங்கள் நோயாளியாக இருந்த பின்னால இந்த துஆவை அவர்கள் ஓதி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆர்டர், அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து நீங்க அவட கால நிலத்தில் அடிங்க. அடித்த பின்னால அடியால காலுக்கு அடியால தண்ணீர் வந்தது. காலுக்கு அடியால தண்ணீர் வந்த பின்னால அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தண்ணியை குடித்தார்கள், குளித்தார்கள். நோயும் லேசாகியாச்சு, நோயும் லேசாகியாச்சு, குணமடைஞ்சாச்சு, உடம்பில் உள்ள வருத்தம் எல்லாம் போயாச்சு. ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நாள் பார்க்க வார, அவ தனியத்தான் இருந்தாங்க, பார்க்க வாராங்க. பார்க்க வந்து பார்த்தா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயும் குணமாகியாச்சு, நோயும் லேசாகியாச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கையை பிடித்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய 14 மௌத்தான பிள்ளைகளையும் அல்லாஹ் ஹயாத்தாக்கினார். 14 பிள்ளைகளும் மௌத்தானவர்களை குர்ஆன் சொல்லுகிறது. 14 பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்தார், ஹயாத்தானார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமும் நோயாளியாக இருந்து வயோதிபராக வயசு போனவராக இருந்தவரும் ஒரு வாலிபர் போன்று மாறிவிட்டார்கள். ரஹ்மா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையை பிடிச்சோன்னே அவர்களும் வயது குறைந்த ஒரு பெண்ணை போன்றவர்கள் மாறிவிட்டார்கள். நாம் என்ன புரிய வேண்டும் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த கிணறு இராக்கில் இன்னும் இருக்கிறது. நோயாளிகள் போய் குளிக்கிறார்கள், நோயாளிகள் போய் குளிக்கிறார்கள். அவர்களது காலடியால வந்த தண்ணீர் அது, குளிக்கிறார்கள். நோயாளிகள் குளித்தால் அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. சகோதரர்களே, நாங்க புரிய வேண்டியது, அல்லாஹ் தஆலா துனியான வாழ்க்கைய சந்தோஷங்களை கொண்டு வைத்திருப்பான், கவலைகளை கொண்டு அல்லாஹ் வைத்திருப்பான். எந்த நேரத்திலும் மனிதன் எது வந்தாலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் இது ஒரு நலவுக்குத்தான் தந்திருப்பான் என்று முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் காலத்தில உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் ஒரு படைய, ஒரு குரூப் அனுப்புறாங்க ஷாமுடைய பிரதேசத்துக்கு. ஷாமுடைய ஏரியாவுக்கு போறாங்க. அவங்க இஸ்லாத்தை செல்லுறதுக்காக தஅவா, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறதுக்கு போறாங்க. ஒரு இடத்துல அமவாஸ் என்ற இடத்துல வைத்து நோய் வருகிறது, ஒரு வைரஸ், கொரோனா போன்ற ஒரு வைரஸ் வருகிறது. வந்த நேரத்தில்
ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மூத்தானார்கள். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மூத்தானார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் மூத்தானார்கள் அந்த நோயில. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த ஊருக்கு போறாங்க. போற நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் வருகிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, கலீஃபா, அந்த ஊரில ஒரு வைரஸ் பரவி எல்லாரும் மௌத்தாகிறாங்க என்ற செய்தி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கிடைக்கிறது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, இப்ப நாங்க அமாவாசை போகப்படாது, அந்த ஊரு நாங்க போவானா, நாங்க திரும்பி எல்லாரும் மதீனாவுக்கு போயிடுவோம், அங்க நாங்க போகப்படாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து கேட்டாங்க, நீங்க ஏன் அத்தஃபிர்ரு மின் கலா இல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய கலா, அல்லாஹ்வுடைய முடிவை பார்த்து நீங்க பயந்தோடுகிறீர்களா? அவங்க சொன்னாங்க, இல்ல அப்படி அல்ல, நாங்க அந்த நோயை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக பார்த்துட்டு அந்த ஊருக்கு போகாமல், நோயுள்ள ஊருக்கு போகாமல், நோய் இல்லாத மதீனாவுக்கு போவோம் என்றார்கள் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா சமிஅத்துமுத் தாஊன பிஅர்தி, நீங்க ஒரு ஊரில ஒரு வைரஸ் இருக்கிறதை கேள்விப்பட்டால் ஃபலா தத்ஹுலூஹா, அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க. இதுதான் இன்றைக்கு எங்க நாட்டிலே உலகத்தில முழுக்க WHO என்ன சொன்னது, லாக்டவுன் பண்ணினாங்க. என்ன லாக்டவுன் பண்ணினாங்க? வைரஸ் வந்த நேரத்தில், கொரோனா வந்த நேரத்தில் இங்குள்ளவங்க கொழும்பு போகலாம், கொழும்பில் உள்ளவர்களுக்கு இங்க வரையலாம். இது யாரு சொல்லி தந்த மருந்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? இதா சமிஅத்துமுத் தாஊன், ஒரு வைரஸை ஒரு ஊரில் நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த ஊருக்கு நீங்கள் போகவும் வேண்டாம். நீங்க ஒரு ஊரில் இருக்கிறீங்க, அந்த ஊரில் ஒரு வைரஸ் வருகிறதா, அந்த ஊரில் இருந்து நீங்க வெளியே போகவும் வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தது. அந்த நேரம் என்ன இருந்தது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தவர், இங்கிலீஷ் தெரிந்தவர்களா? இல்லை, அல்லாஹ் கொடுத்த உதிப்பு, அல்லாஹ் கொடுத்த உதிப்பு. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்குமான மருந்தை சொல்லி வைத்தார்கள், எல்லாத்துக்குமான மருந்தை சொன்னார்கள். ஒரு ஊர்ல வைரஸ் இருக்கிறதா, அந்த ஊருக்கு நீங்க போகாதீங்க. நீங்க இருக்கிற ஊரில் வைரஸ் வருகிறதா, நீங்க அந்த ஊரை விட்டு வெளியே போகாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அந்த ஊர்ல மக்கள் மௌத்தாகுறாங்க, நாங்க மதீனாவுக்கு போவோம், ஆனா அந்த நோயை நாங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக பார்ப்போம், அல்லாஹ்வுடைய அதாபாக பார்க்காதீங்க. அல்லாஹ்வுடைய அதாப் அல்லது, அல்லாஹ் கொடுக்கிற பனிஷ்மென்ட் அல்லது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தாக நீங்கள் பாருங்கள் என்றார்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே தான் சொல்லுகிறார். நான் அடிக்கடி கேட்கின்ற ஒரு ஆயத், இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்தோட, ஒரு பிரச்சனையோட அல்லாஹ் ஒரு லேசை வைப்பார், ஒரு லேச அல்லாஹ் தஆலா தந்துடுவார். இதுதான் ஈமான். இந்த ஈமான் தான் எங்களுக்கு தேவை. வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருகிறதா, பிரச்சனை வருகிறதா, நாம் என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இதற்கு பின்னால் அல்லாஹ் எனக்கு ஒரு நிம்மதியை வைப்பான், ஒரு சந்தோஷத்தை வைப்பான் என்று வாழுகிறவர்கள் தான் உண்மையான மூமின்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் படிச்சிருக்கிறோம். அதுபோன்று தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை நாங்கள் படிச்சிருக்கிறோம். எங்களுக்கு யாராவது அநியாயம் செய்ய நினைச்சாலும், அநியாயத்தை மக்கள் எங்களுக்கு செய்யறாங்க, வியாபாரத்தில் அநியாயம் செய்வாங்க, எங்களை கீழே போடணும் என்று பார்ப்பாங்க, எங்களோட லொஸ்டாக்க பார்ப்பாங்க, எங்களை ஊரோட்டு விரட்ட பார்ப்பாங்க, எங்களுக்கு இடையில பிரச்சனைகளை உண்டாக்க பார்ப்பார்கள். ஆனா அல்லாஹ்வுடைய முடிவு எப்படி இருக்கிறதோ தெரியாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து என்ன செஞ்சாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட அந்த ஜலஸ் வந்து, பொறாமை வந்து, தம்பிமார்கள் நாடாமார்கள் கூட்டி கொண்டு வைத்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டாங்க. நீ இதோட மௌத்தாக, இது எங்களோட வீட்டுல இருக்காது, எங்களோட வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உன்னோட தான் என்ன செய்தான்? ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தோட இரக்கமாக இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பா பாதுகாத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கீழே முழல்ல, ஒரு ஆபத்து மடல்ல கொண்டு போனார்கள், கொண்டு வைத்து வித்தார்கள். அல்லாஹ் தஆலா
எப்படி அவர்களை வைத்தான் என்றால், பின்னால் ஒரு நாட்டுக்கு அரசராக சொல்ல பின்னால் அல்லாஹ் சந்தோஷத்தை வைத்தான். மகனை போய் பார்த்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் பார்க்கிறார்கள். அவர்கள் பெரிய அந்தஸ்தில, அதிகாரத்தில், ஆட்சியில் அவர்கள் இருந்தார்கள். இப்படித்தான் சகோதரர்களே துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அப்ப நாம் எந்த நேரமும் வாழ்க்கையில வரக்கூடிய நோய்களா, பிரச்சனைகளா, கடன் தொல்லைகளா, அல்லாஹ் அப்படித்தான் உலகத்தில் வைத்திருக்கிறார். நாங்க ஒன்றை விரும்புவோம், விரும்புவதை அல்லாஹ் தரமாட்டார். அல்லாஹ் தஆலா ஆயத்தை முடிக்கிறார். வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். எல்லாத்தையும் தெரிந்தவன் அல்லாஹ் தஆலா. அதனால சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பண்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் நிதானமாக செயல்படுவது. ஹதீஸ் சொல்லுகிறது, அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் வல் அனாத்து மினல்லாஹ். அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது ஒன்றில, ஒரு அவசரப்பட்டு ஈத்தா முடிவு இப்படித்தான் செய்யணும் என்று அவசரப்படுவது ஷைத்தான் வேலை. வல் அனாத்து மினல்லாஹ். எல்லாத்திலையும் தான், வியாபாரத்திலையும் தான், குடும்ப பிரச்சனைகளிலும் தான், பிள்ளைகளுடைய வலியத்திலையும் தான், எதுவாக இருந்தாலும் வல் அனாத்து, நிதானமாக யோசித்து பொறுமையாக எடுக்கிற முடிவெடுக்கிறது, அது அல்லாஹ்வுடைய பண்பு, அது அல்லாஹ்வுடைய குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, அன்பான சகோதரிகளே, துனியாவுடைய வாழ்க்கையில நாம் பொறுமை செய்து பொறுமையான அல்லாஹ் தருகிற கூலி சுவர்க்கம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நாங்க பொறுமை செய்து எந்த விடயத்திலும் நாம் அவசரப்படாமல் நல்ல முறையில சிந்தித்து முடிவெடுத்து ஈருலகிலும் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்கள் பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுக்கு நீ துனியால ரஹ்மத் செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. யா அல்லாஹ், நாம் செய்கிற இபாதத்துக்களை கபூல் செய்து கொள்வாயாக, நாம் பிடிக்கிற நோன்புகளை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக. எந்த நேரத்திலும் உன்னை மறக்காமல், உன்னை ஞாபகப்படுத்தி உன் முடிவுகளை பொருந்திக் கொள்ளுகிற நல்லவர்களாக நீ எங்களை ஆக்கி அருள்வாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி